இது என்னன்னு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி அடி வெயிட் கொழுப்பு இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் இதெல்லாம் கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்க. இந்த மாதிரி கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை இன்சுலின் ஏதாவது வேலை செய்யுமா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அது நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட்டெல்லாம் கண்டிப்பாக குறைக்க முடியாது. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, யூரிக் ஆசிட், உடல் பருமன், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். கடைசி தான் மாத்திரை. நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னு வைங்களேன், சுகர் மாத்திரை இன்சுலின் இல்லாமல் இன்னும் 50 வருஷம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. கரெக்ட் தானே? இந்த தம்பிக்கு பாருங்க, பெரியவங்களை 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, சூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். வீடியோ சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு யாருக்கா உதவி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. சரியா?